இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து திமுக கவர்மெண்ட் வந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் வந்து 5000 பேருக்கு தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. கரூரில் 10,000 நிர்வாகிகள் வருவாங்கன்னே நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்த இடத்துக்கு எவ்வளோ பேர் டிப்ளாய் பண்ணுவோம்? அந்த இடத்துல அந்த எஸ்பி அந்த மேடம்க்கும் பொதுச் செயலாளருக்குமே வந்து ஒரு வார்த்தை இருந்ததா பார்க்கப்படுது. நீங்க எப்படி அதை பத்தி பேசுவீங்க? நான் அந்த இடத்துல இருந்த எல்லா குழப்பங்களையும் தாண்டி அவங்களுடைய அக்கறையை பார்க்க, ஈவெண்ட்டுக்கு நான் இன்சார்ஜ், இவங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு, அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுன்ற ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அதை நான் மதிக்கிறேன். அது இருந்துச்சா கரூர்ல? நம்ம எப்படியும் பார்க்கலாம்ல சார். இப்போ வந்து ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை புதுச்சேரியில் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னதாக வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது போன்ற ஒரு சம்பவத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கூட பாதுகாப்பை பலப்படுத்திருக்கலாம். சரி, தமிழகத்துல தாவேக்காவின் முதல் கூட்டம் கரூரா? விக்கிரவாண்டி மாநாடு பார்க்கலையா? மதுரை மாநாடு, நாகை, திருவாரூர் கூட்டங்கள் பாத்தீங்களா இல்லையா? அன்னைக்கு எந்த கோமால இருந்தீங்க? ஏன் இந்த 2 வருஷத்துல புதுச்சேரியை திரும்பி பார்க்கல? அப்ப அரசியலுக்காக விஜய் அவர்கள் புதுச்சேரி போயிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையா? கன்னியாகுமரியை பத்தி விஜய் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்ல முடியுமா? கன்னியாகுமரி, பாண்டிச்சேரிக்கு இன்னைக்கு தான் போறாங்க. பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டம் பேசுறாங்க, பாண்டிச்சேரியோட பிரச்சனைகளை பேசுறாங்க. பாண்டிச்சேரியில அடிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேக்கவின் அனஜித் அவர்கள். வாருங்கள், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் நேர்காணலில் நிறைய விஷயங்கள் வந்து தாவேக்காவை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு பரப்புரை மேற்கொண்டார். அதை பற்றி முதல்ல உங்களுடைய பார்வையை முன்வைத்துங்க, தொடர்ந்து பேசலாம். இல்லை, ஆக்சுவலி தமிழகம் தழுவி மக்களை சந்திக்கிறது வந்து தாவேக்காவின் அவசியம். மக்களை போய் சந்திக்கணும். அதுக்கு தமிழகத்தில் இவ்வளோ பெரிய அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு, காவல்துறை வச்சுக்கிட்டு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் எஸ்ஓபி கொடுக்கறதுக்கும் இவ்வளோ காலதாமதங்கள் ஏற்படுது. புதுச்சேரியில் அதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறாங்க, பாதுகாப்பை கொடுக்குறாங்க, ப்ராப்பராக நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஜனநாயகபூர்வமான ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி. ஸோ இது தமிழகம் தழுவி நடக்க தான் போகுது. இதே போல் தமிழகத்துலேயும் கொஞ்சம் காவல்துறையும் அரசாங்கமும் ஏற்படுத்தி கொடுத்தா வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். விஜய் அவர்கள் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இப்போது தெரியும். விஜய் பேசினாலே வந்து அது தொடர்ந்து பேசும் பொருளாக நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்ட்டு இப்போ பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு பிறகு துயர சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசும்போது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஓகே, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, இப்போ ஒரு மக்களை சந்திச்சிட்டாரு, அதுவும் புதுச்சேரி போய் சந்திச்சிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லுவார்ன்ட்டு. ஆனால் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, ஆக்சுவலி விஜய் சார் கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்தே நோட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ரசிக்கிற ஒரு விஷயம், அந்தந்த மேடைக்கு எதை பேசணுமோ அதை தெளிவாக கொஞ்சம் ப்ரிசைஸாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அந்த மேடைக்கு உரிய மரியாதையை கொடுக்குறாரு. ஸோ எல்லா மேடையிலையும் ஒரே கண்டென்ட் எடுத்துக்கிட்டு காலங்காலமாக ஒரே கதையை பேசிக்கிட்டு இல்லாமல், அந்த மேடை என்ன மேடை, அந்த மக்களை என்ன அட்ரஸ் பண்ண வந்திருக்கோம் அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணுறாரு. எல்லாரோட நேரத்தையும் வீணடிச்சு சொன்னதையே சொல்லிட்டு இல்லாமல் டு பி ப்ரிசைஸ் என்ன பேசணுமோ அதை பேசுகிறாரு. அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் கரூர் துயரத்துக்கு அப்புறமா இதுதான் விஜய் சாரை பார்க்குறீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கரூர் துயரத்தை அட்ரஸ் பண்ணி வீடியோ பேசியிருந்தாரு, கரூர் மக்கள்கிட்ட நேரில் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து உள்ளரங்கு கூட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ ஒரு பொதுக்கூட்டமாக மக்களை சந்திக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதுதான் தாவேக்காவோட முதல் பொதுக்கூட்டம். ஸோ அந்த மேடைக்கு என்ன பேசணுமோ, அங்கே என்ன ப்ரிசைஸை கன்வே பண்ணுமோ அதை பண்ணுறாரு. அது ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏமாற்றம் எப்படி வந்ததுன்னு தெரியுது. இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரும் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் காஞ்சிபுரத்தில் பேசின விஷயத்த சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சினிமாத்தனமான பேச்சு விஜய் அவர்கள் கிட்ட இருக்குது அப்படின்னாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நிறைய விஷயங்கள்ல முன்னெடுத்து பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் நிறைய விஷயங்களை முன்னெடுக்கல. என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நேரம் கருதி நிறைய விஷயங்களை ப்ரிசைஸாக பேசுகிறாரு அப்படின்னு. நேரம் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம், 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பேசின டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:15 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து மரங்கள் இல்லை. கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து காத்து நிற்கிறவங்களுக்கு எந்த போதிய ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லையோ அப்படின்னு தோணுது அந்த வெயிலுக்குள்ள. இல்லை, ஆக்சுவலி வந்து பொதுக்கூட்டங்கள் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் அரசியல் இல்லை, வந்த இப்போ பிறகு பொதுவாகவே பொதுக்கூட்டங்கள் வந்து மாலை நேரத்தில் நடத்தப்படும். ஸோ வந்து அங்கே வர்றவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் வந்து நம்ம பகல் நேரத்தில் வைக்கிறோம், அதுவும் வெயில் டைமில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான
பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்ல ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும். அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வெயில் இல்ல. இன்னைக்கு பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஈவென்ட் நீங்க திரும்ப போட்டு பாருங்க. இன்னைக்கு வெயில் இல்ல. இன்னைக்கு மேகமூட்டமா எப்படி கிளைமேட்டே மந்தமா இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கலாம். 1. 2வது அது ஒரு மார்னிங் டைம்ல அதுதான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த 10:30 to 12 அப்படின்னும்போது டிராஃபிக்லாம் பாதிக்காம நீங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா, அந்த கூட்டம், அந்த மக்கள் அத மட்டும் நீங்க பார்க்குறீங்க. ஆனா, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வழி, அந்த மக்கள் உள்ள வர்றதும், அவங்க திரும்ப பத்திரமா வீடு போய் சேர்றதும், காவல்துறையோட பாதுகாப்பு அம்சங்கள், டிராஃபிக் ஆகக்கூடாது, ஸ்கூல், காலேஜ், ஒர்க் இந்த எல்லா டைமையும் சேர்த்து கணக்கு போட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ காவல்துறை ஒரு ஸ்லாட் குடுத்து, அதுல ஒரு இடத்த சூஸ் பண்ணி தாவேக்கா நடத்தும்போது, எத பண்ணாலும் அதுல எனக்கு குற்றம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு வெயில் இல்ல. டு பி ஹானஸ்ட் இன்னைக்கு வெயில் இல்லவே ஓகே. இல்ல. இன்னைக்கு வெயில் நீங்க அத பார்க்கலாம். ஓகே. இல்ல வெயில் இருக்கிற நாளைக்கு நாங்க அது மாரி பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே. ஏன்னா நீங்க பொதுக்கூட்டங்கள்ன்ற நீங்க அதான் நான் சொல்ல வந்தது. இப்ப அரசியல் விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், பல பேர் வந்து இப்பதான் அரசியல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் கொஞ்சம் முன்னாடி திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா, 12 மணி நேரம், 24 மணி நேரம்லாம் வந்து மக்கள் காத்திருந்து தலைவர்கள் பேச்ச கேட்ட காலங்கள் உண்டு. நான் அது சரி நியாயப்படுத்தல. ஆனா அப்படி இருந்தது உண்டு. நீங்க பொதுக்கூட்டங்கள் பார்த்தாலே அது ஒரு திறந்த வெளியில தான் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஹார்ட்லி 2 ஹார்ஸ் நடக்கிற ஒரு ஈவென்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்காது. தலைவர் மேடையில வராங்க, அட்ரஸ் பண்றாங்க. இப்படிதான் இருக்கும் ஜெனரலா. அதுலயும் அந்த ஈவென்ட் இன்னும் எப்படி வேணா ஃபிளெக்சிபிளா அந்த இடத்த மாத்திக்கிறதுக்கு தான் அந்த மேடையாவே அந்த பஸ் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது மக்களோட இன்கன்வீனியன்ஸ்க்குலாம் பெருசா காசு இல்ல. எனக்கு இருந்தா நானே வந்து ரெக்ரெட் பண்ற ஆளு. இன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. எதுனாலும் அதை தவறு சொல்ல முடியும்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் அது. ஓகே. இப்போ வந்து புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து திமுக கவர்மெண்ட் வந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து புதுச்சேரி அரசுக்கும் சிஎம் சாருக்கும் நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. ஆனால் இதே புதுச்சேரியில் போயிட்டு ரோட் ஷோக்கு அனுமதி கேட்கும்போது மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஒரு திறந்த வெளியில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, பரப்புரை மேற்கொள்ளும்போது அதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து கடுமையான கட்டுப்பாடுகளோட தான் வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ இதில் வந்து புதுச்சேரி அரசுக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்ல அடிப்படையில நீங்க ஒரு டேட்டாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தேங்க்யூக்கு பதில் அர்த்தம் புரிஞ்சிடும். புதுச்சேரியில வந்து 5000 பேருக்கு தான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி. ஆனா 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. கரூர்ல 10,000 நிர்வாகிகள் வருவாங்கன்னே நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். 27,000க்கும் மேல மக்கள் வந்தாங்கன்னு அரசாங்கத்துடைய டேட்டா சொல்லுது. 500 சொச்ச காவலாளர்களை வந்து பணி நியமனம் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுது. 5000 பேருக்கு 1000 பேரை டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரியால முடியும்னா 10,000 பேருக்கு 27,000 பேருன்றது அன்பிரசிடென்டட் க்ரௌட்னே விட்டுருவோம். 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்த இடத்துக்கு எவ்வளவு பேர் டிப்ளாய் பண்ணணும்? நீங்க எவ்வளவு பேர் டிப்ளாய் பண்ணீங்க? மக்கள் மேல அக்கறையும் அந்த இடத்தோட பாதுகாப்பு மேல அக்கறையும் இருந்தா நீங்க எத்தனை பேர் டிப்ளாய் பண்ணியிருக்கணும்? பண்ண டிப்ளாய்மெண்ட் 500 530 600 620 டேட்டா இன்னைக்கு வரைக்கும் கிளாரிட்டியா இல்லை. பிரஸ்ல ஒன்று சொல்றீங்க, கோர்ட்ல ஒன்று சொல்றீங்க, சட்டமன்றத்தில் ஒன்று சொல்றீங்க. அப்போ மக்கள் மேல அக்கறை எங்க? அடிப்படையில் ஒரு தலைவனுக்கு என்ன? அவனுடைய தொண்டர்கள் பத்திரமா வரணும். அரசாங்கத்துக்கு என்ன? மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். அது அங்க நடக்குது. தேங்க் பண்றோம். அந்த இடத்துல அந்த நீங்க அந்த எஸ்பி அந்த மேடம்க்கும் பொதுச் செயலாளருக்குமே வந்து ஒரு ஒரு வார்த்தை இருந்ததா பார்க்கப்படுது. நீங்க எப்படி அதை பத்தி பேசுவீங்க? நான் அந்த இடத்துல இருந்த எல்லா குழப்பங்களையும் தாண்டி அவங்களுடைய அக்கறையை பார்க்குறேன். அந்த மக்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் இன்சார்ஜ், இவங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு, அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுன்ற ஒரு ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அதை நான் மதிக்கிறேன். அது இருந்துச்சா கரூர்ல? ஈவெண்ட்ல கூட்டு வந்து உள்ள விட தெரிஞ்சவங்களுக்கு பாதி ஈவெண்ட்ல போலீஸ் இருக்காங்களா விஜய் சார் கேட்கற நிலைமையில இருந்ததா இல்லையா? இப்ப சொல்லுங்க, பாண்டிச்சேரியை தேங்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சரியா யார் பண்ணாலும் பாராட்டணுங்க, மதிக்கணுங்க. அந்த அரசியல் நாகரிகமே இல்லாத போனதால தான் இந்த கேள்வி வருது. என்ன நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நல்லா பண்ணா தேங்க்ஸ் சொல்லுவோங்க. அப்படி இல்லைங்க. இவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய மக்கள் தொகையும், புதுச்சேரியோட மக்கள் தொகையும் நமக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இங்க அதைத்தான் கேட்கிறேன். அப்போ புதுச்சேரியில தானே காவல்துறை கம்மியா இருக்கணும். தமிழகத்தோட புதுச்சேரியில மக்கள் தொகை கம்மி, ஈவெண்ட்டுக்கு வந்த அளவு பண்ண கூட்டம் கம்மி, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. அப்ப போலீஸ் எங்க அதிகமா போட்டிருக்கணும்? தமிழகத்துல. அதிகமா போட்டது யாரு? புதுச்சேரியில. புரியுதுங்களா உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷனு? அப்ப அந்த அக்கறை இருக்கு எங்க? மக்கள் மேல. நான் சொல்ல தாவேக்கா மேல அக்கறை வேண்டாங்க. உங்க மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? அங்க இருக்கு. இல்ல நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல சார். இப்ப வந்து ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்ப புதுச்சேரியில ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னதா வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ம். இது போன்ற ஒரு சம்பவத்த தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கூட சரி, பாதுகாப்ப பலப்படுத்தி இருக்கலாம் இல்லையா? சரி. தமிழகத்துல தாவேக்காவின் முதல் கூட்டம் கரூரா? விக்கிரவாண்டி மாநாடு பார்க்கலையா? மதுரை மாநாடு, திருச்சியில ஆன ரோட் பிளாக்கு, அன்னைக்கு நைட்டு வந்து அரியலூர்ல போய் கூட்டமே ரீச் பண்ண முடியாம பெரம்பலூர்ல கேன்சல் ஆனது, நாகை திருவாரூர் கூட்டங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அன்னைக்கு எந்த கோமால இருந்தீங்க?
இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு பேர் சொன்னா இவ்வளவு பேர் வராங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன முன்னேற்பாடு? தாவேக்காவின் முதல் கூட்டம் இல்ல கரூர். கரூரை பார்த்து பாண்டிச்சேரிக்காரன் கத்துக்குவான்னா திருச்சியை பார்த்து ஏன் கரூர்காரன் கத்துக்கல? இப்ப சொல்லுங்க. சந்தோஷம், நீங்க திமுக சப்போர்ட் பண்ணுங்க, நியாயத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்ற. இங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்ல பாருங்களேன். இன்னைக்கு இன்னொருத்த அக்கறையா செயல்படும் போது தான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த இடத்துல எனக்கு 1000 கேள்வி இருக்கு. இன்னைக்கு நடந்த புதுச்சேரி ஈவெண்ட்ல அந்த போலீஸ் கேள்வி கேட்டதுல எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த அம்மாவோட அக்கறையை பாருங்க. அந்த அம்மா என்ன அவங்க வீட்டுக்கு கேட்டாங்களா பாதுகாப்பு? அங்க வர்ற பொதுமக்களுக்காக தானே கேட்கறாங்க. அந்த அக்கறை வேணும் இல்லைங்க ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு மரியாதை வருது. எஸ், யூ ஆர் கேப்பபிள் ஆஃபீஸர். கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்சிபிள் இருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸ் எங்க போச்சு கரூர்ல? கரூர் டவுன் டிஎஸ்பி எங்க இருந்தாரு? கரூர்ல எத்தனை காவல்துறையினர் காவல் வண்டியை சுத்தி இருந்தீங்க? எத்தனை பேர் மைக்ல இருந்து சிக்னல் போச்சு? விசாரிச்சுக்கிட்டு இருக்குல்ல சிபிஐ. இந்த கேள்வி வரதுக்கு காரணம் என்ன? மீட்டிங் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பேர் வராங்கன்னு சொன்னது யாரு? என்னை கூட்டிட்டு வந்து உள்ள விட்ட கரூர் காவல்துறைக்கு நன்றி சொன்னது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு பேரை சொல்லுங்க. விஜய் சார் சொன்னாரு, பாதி மீட்டிங்ல காவல்துறை பக்கத்துல இருக்காங்களா? ஐயா காவல்துறை நண்பர்களே, நமக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னது யாரு? அதே விஜய் சார் 20 நிமிஷம் தான் பேசுறாரு. அது என்ன பேச்சு ஆரம்பத்துல ஒரு யோசனை வந்து திடீர்னு பாதி எப்படிங்க மாறும்? அப்ப அந்த சிச்சுவேஷனை கண் கூட ஏதோ பாக்குறாரு, ஏதோ சரியில்லைன்றது. இதெல்லாம் தான் விசாரணை பண்ண போறாங்க சிபிஐ. இதைத்தான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்லயே. எங்களுக்கு போலீஸோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நாங்க சஸ்பீஷனாவே பாக்குறோம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, நான் சொல்லல. அப்புறம் இந்த கேள்வி உங்களுக்கு இந்த அம்மா மேல மரியாதை வந்ததுன்னா அப்ப திரும்பி ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்த்தா கரூர் மேல கேள்வி வரதானே வேணும். அந்த கேள்வி கிட்ட தப்புன்றீங்க. ஓகே. இப்ப தாவேக்க தொடங்கி வந்து 2 வருடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா இதற்கு முன்னதாவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில தான் முதலா வந்து ரசிகர் மன்றமே வந்து துவங்கி இருக்காங்க. இதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல, எனக்கு ரசிகர் மன்றத்தை பத்தி தெரியாது. நான் விஜய் ஓகே. சாரோட ஃபேன் இல்ல, அவர் ஓகே. கட்சியோடைய ஃபாலோவர். ஓகே சார். இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த 2 வருடத்துல புதுச்சேரிக்காக எந்த குரலுமே குடுக்கல. புதுச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றம் தொடங்குனாங்க. அந்த ரசிகர் மன்றத்துல இப்போ இருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்களுக்கும் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த ரசிகர் மன்றத்துல ஆரம்பிச்ச ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு புதுச்சேரியில ஏன் விஜய் அவர்கள் வாய் திறக்கல? ஏன் இந்த 2 வருஷத்துல புதுச்சேரியை திரும்பி பார்க்கல? அப்ப அரசியலுக்காக விஜய் அவர்கள் புதுச்சேரி போயிருக்காரா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? கன்னியாகுமரி பத்தி விஜய் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்ல முடியுமா? கன்னியாகுமரி, இல்ல. அதாவது ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரை அட்ரஸ் பண்றாரு. ஆ. கன்னியாகுமரி அதனால தமிழகத்துல இல்ல கேரளால சேர்த்துட்டுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. தமிழகத்தோட ஒரு மாவட்டம் தான். அங்க கன்னியாகுமரி போகும்போது கன்னியாகுமரி பத்தி பேசுவார், கன்னியாகுமரிக்கான ப்ராப்ளங்களை பேசுவார், மேனிஃபெஸ்டோ பேசுவார். அது போல புதுச்சேரியும் நாங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்தின் ஒரு அங்கமா பாக்குறோம். புதுச்சேரிக்கு போகும்போது அங்க இருக்கிற பிரச்சனையை பேசுறோம். தனிப்பட்ட பிரச்சனையை, தன்னுடைய இயக்கத்துல இருக்கிற ஒருத்தருடைய மரணத்தை அரசியல் மேடையில என்னைக்காவது ஏதாவது ஒருத்தர் விஜய் சார் வந்து அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசி நீ பார்த்திருக்கீங்க? தன்னோட சுய பிரச்சனை எடுத்து வந்து அரசியல்ல பேசுறது மற்ற கட்சிகளுக்கு வாடிக்கையா இருக்கும். தாவேக்கு என்னைக்கு அதை பண்ணதில்லை. தன்னுடைய பர்டிகுலரா தன்னோட பர்சனலா ஒரு கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னா என் உறவுகளே வாங்கன்னு கூப்பிடுறது மற்ற கட்சிகளுக்கு வாடிக்கையா இருக்கும். தாவேக்கால அந்த பழக்கம் இல்லை. பாண்டிச்சேரிக்கு இன்னைக்குதான் போறாங்க. பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டம் பேசுறாங்க, பாண்டிச்சேரியோட பிரச்சனைகளை பேசுறாங்க. இந்த 2 பாண்டிச்சேரி வருடத்துல அடிப்பட்ட பேசி பிரச்சனை. இருக்கலாமே. இத்தனை பிரச்சனைகளும் நான் இப்பதான் என்ன வருதா? சொல்றேன், அதாவது ஒரு டேட் வாரியா ஒரு லிஸ்ட் போட்டு இன்னைக்கு இந்த கிழமை இந்த மேடல் இதை பேசணும் நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் விஜய் சாரோட வேலை என்ன? அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுறாரு. அதை அந்த மக்கள் விரும்புறாங்க, நம்புறாங்க, மாற்றத்தை கொடுக்குறாங்கன்னா அது மக்களோட ஃப்ரீவில். இதே கேள்வி மக்களுக்கு வந்ததுன்னா அந்த மக்கள் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் போறாரு, பாண்டிச்சேரிக்கும் போயிருக்காரு. பாண்டிச்சேரியில இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. தீர்வு என்னன்னு சொல்றாரு. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்றாரு, நல்லா இல்லாத நல்லா இல்லைன்னு சொல்றாரு. இதை முந்தா நேத்து பேசணுன்றது இன்னைக்கு என்ன கம்பல்ஷன்? என்னைக்குன்றது கேள்வி இல்லை, என்னன்றதுதான் கேள்வி. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 26 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பேசிட்டு இருந்தாருன்னா நீங்க கேட்கலாம், என்னங்க 26 தேர்தலுக்கு தமிழகத்துல திமுக அந்த அடி அடிச்சு ஜெயிச்சு வந்தீங்க, பாண்டிச்சேரி கண்டுக்காம விட்டீங்க உங்க ஃப்ரெண்டா என்ஆர்சின்னு கேட்கலாம். 26ல என்ஆர்சிக்கும் தேர்தல், பாண்டிச்சேரிக்கும் தேர்தல், அது கூட போறோம் இல்லைங்க, பேசுறோம் இல்லைங்க, அங்கேயும் செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க 24ஆம் தேதி 2024 அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இப்ப பதில் சொல்லன்னு கேட்கறதுல எனக்கு அர்த்தம் புரியலன்னு சொல்றேன். அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றோமா, தீர்வு கொடுக்குறோமா, கரெக்டா இருக்கா, இதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஏன் பண்ணாரு, நேத்து ஏன் பண்ணல? அப்ப நேத்து பண்ணா நீங்க என்ன கேட்பீங்க, முந்தா நேத்து ஏன் பண்ணலன்னு கேட்பீங்க. கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டத்தை அங்க போட்டோம்னா இது தமிழக வெற்றி கழகமா பாண்டிச்சேரி வெற்றி கழகமான அறிவாளிகள் கேட்பாங்க. ஸோ இது தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்ல, தமிழக வெற்றி கழகம். தமிழர் வாழும் பகுதி அனைத்திற்கும் அவர்களின் உரிமைக்கும் உணர்வுக்குமான ஒரு கட்சி. அதுதான் அங்கேயும் பிரதிபலிக்கும். நீங்க மதத்தாலேயோ ஜாதியாலேயோ மொழியாலேயோ இல்லை ஒரு பார்டராலேயோ நம்மளை பிரிச்சிட முடியும்னா அப்பெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதை மற்ற கட்சிங்க பிரிக்கிறாங்க. திமுக அதிமுகவோ பாண்டிச்சேரியை காங்கிரஸ்க்கோ பாஜகக்கோ தாரவாத்து கொடுத்ததுக்கான தாற்பயமே அதுதான்.
தமிழகத்துல ஃபுல்லா 38 மாவட்டத்தை பார்க்க முடியும், 234 தொகுதி பார்க்க முடியும்னா ஏன் பாண்டிச்சேரியில கட்சியை வளர்க்க முடியாது? ஏன் பாண்டிச்சேரியில 74 ஜெயிச்ச அதிமுக விட்டு கொடுத்துட்டீங்க, 90 ஜெயிச்ச திமுக விட்டு கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ்க்கோ பாஜகக்கோ இல்ல என்ஆர் காங்கிரஸ்க்கோ கூட்டணியா கட்சி மட்டும் இருக்கீங்க? திமுகவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன் விட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். 90ல ஆளும் கட்சி திமுக, 74 ஆளும் கட்சி அஇஅதிமுக. அதுக்கப்புறம் எப்ப நீங்க தனியா நின்று பவருக்கு வந்தீங்க? கட்சி ஏன் அந்த கட்டமைப்புல தமிழகம் பூரா உங்களால வளர்க்க முடியும். ஆகச்சிறந்த கட்சி, 66,000 பிளஸ் பூத் வாலண்டியர்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன மாநிலம் தானே, 30 தொகுதி தானே, ஏன் வளர்க்க முடியல? புரியல உங்களுக்கு? இங்க திமுகவின் தலைவரா இருக்கிற நான் முதல்வரா இருக்கும்போது என்னோட 2ஆம் நிலை தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் பாண்டிச்சேரி முதல்வரா இருந்தா அவருக்கு பக்கத்து பக்கத்துல முதல்வர் சீட் போட்டு உட்கார வைக்கிறதுல எனக்கு மனசு ஒத்துக்கல. இங்க அஇஅதிமுக தலைவரா இருக்கிற நான் நீங்க முதல்வரா இருந்தனா பாண்டிச்சேரிக்கு இன்னொரு முதல்வர் வேட்பாளர் கொடுத்து அவரை பக்கத்துல உட்கார வச்சு அவரு முதல்வர்னு சொல்ற மனசு ஒத்துக்கல. அதனால தமிழகத்துக்குள்ள பாஜக காங்கிரஸ்க்கு இடம் கிடையாது. கூட்டணி கட்சியா மட்டும் தான் இடம் கொடுப்போம். காங்கிரஸ்ல பாஜக பாண்டிச்சேரியில காங்கிரஸையும் பாஜகவுக்கு விட்டு கொடுத்துட்டு நாங்க கூட்டணி கட்சியா இருந்திருக்காங்கல்ல சார். காங்கிரஸ்ல நாராயணசாமி அவர்களுமே ஆட்சியில இருந்திருக்காங்க. காங்கிரஸ் பத்தி கேட்கலங்க, திமுக பத்தி பேசுறேன். காங்கிரஸ்ல நாராயணசாமி இருக்கும்போது கூட்டணியில இருந்தீங்க. நான் கேட்கறதுன்னா தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு என்னங்க பெரிய டெமோகிராபிக் டிஃபரன்ஸ்? இங்க பிரிட்டிஷ்கார ஆண்டா, அங்க பிரெஞ்சுக்கார ஆண்டா. நம்மளோட 2-3 வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கினாங்க. வேற என்ன டிஃபரன்ஸ்? ஏன் திமுகவோ அதிமுகவோ பாண்டிச்சேரியை புறக்கணித்தது? கேள்வி கவனிங்க. அந்த காழ்ப்பு தாவேக்கால இல்லைன்றாங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சரிசமமா திமுகவால உட்கார வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. கூட்டணியில இருக்கும்போது யாரு செய்றவங்க? காங்கிரஸ் தன்னோட கூட்டணியில தான் இருக்காங்க. அதே நாராயணசாமி அவர்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளரா இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதிர்கட்சியில ஒண்ணும் இல்லையே. தமிழகத்துல அப்ப காங்கிரஸ்ல ஆட்சி பங்கு கொடுத்துருவீங்களா? அங்க காங்கிரஸ் கிட்ட வாங்குனீங்கல்ல, மத்தியில வாங்குனீங்கல்ல, தமிழகத்தில் காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கல? 2006 to 11 காங்கிரஸ் திமுக தான் கூட்டணி. 2016 to 21 காங்கிரஸ் திமுக தான் கூட்டணி. அங்க கூட சேர்ந்து ஆட்சி பண்ணீங்களே, இங்க ஆட்சியில பங்கு கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா இதத்தான் நான் சொல்ற லாஜிக் தான் செட் ஆகுது. பாண்டிச்சேரிக்கு முதல்வரா பாண்டிச்சேரிக்காரு, காங்கிரஸ்கார பாஜக இருந்துகிட்டோம். திமுக காரனை கூட மாட்டேன். அந்த திமுக பாரம்பரியத்தையும் அதிமுக பாரம்பரியத்தையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கோல் வச்சுப்பேன். எனக்கு ஈக்குவலண்டா அங்க ஒரு ஆள் வளர்ந்துட விட மாட்டேன். அதான் அந்த கட்சியோட முடிவு. அந்த முடிவை நான் குற்றமா சொல்றேன். பதில் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 74 அதிமுக ஜெயிச்சது இல்ல, ஏன் அதுக்கப்புறம் அதிமுக ஜெயிக்கவே முடியல? 90 திமுக ஜெயிச்சது இல்ல, ஏன் அதுக்கப்புறம் திமுக ஜெயிக்க முடியல? ஏன் அதிமுகவும் திமுகவும் தமிழகத்துல எத்தனை வாட்டி திமுக தோத்துது, எத்தனை வாட்டி அதிமுக தோத்துது? எப்பவாவது காங்கிரஸ்க்கோ பாஜகக்கோ கூட்டணி கட்சியை நீங்க மாற ட்ரை பண்ணீங்களா? நீங்க தானே சென்ட்ரல் பீஸா இருக்கீங்க. ஏன் பாண்டிச்சேரி மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இந்த அரசியல் தான். பாண்டிச்சேரி மேல அக்கறை இல்லை, பாண்டிச்சேரி மக்கள் மேல எந்த ஒரு கரிசனமும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட்ஹுட் வாங்க போராடி இருக்கணும். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அது ஒரு மாநில அந்தஸ்து இல்லாததுதான். மாநில அந்தஸ்து இருந்தா அவங்களுக்குன்னு வரி வருவாய் இருந்திருக்கும், மத்திய டாக்ஸ்ல இருந்து அவங்களுக்கான ஷேர் வந்திருக்கும், பினான்ஸ் கமிஷன்ல அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சீட் இருந்திருக்கும். அந்த வருவாயை வச்சு அந்த மக்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஈட்டி இருக்க முடியும், வாழ்வாதாரம் ஏற்படுத்தி இருக்க முடியும். அடிப்படையில மாநில கட்சிகளுக்கு மாநில அரசாங்களால ஒரு ரேஷன் கடை வைக்க முடியும். அது கிடையாது. யூனியன் டெரிட்டரிக்கு மத்திய அரசு கொடுக்கறத தான் வாங்கி கொடுக்க முடியும். அதுதான் இன்னைக்கு அங்க இருக்க அடித்தட்டு மக்களுக்கு போதுமான அளவுக்கு சப்சிடைஸ்டு அரிசி பருப்பு கிடைக்கலன்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் காரணம் புதுச்சேரிக்கு ஸ்டேட் ஃபுட் கிடைக்காதது. தாவேக்கல்ல ஒரு சிலர் இன்னுமே ரேஷன் கடைகள் முதல்ல இல்லாம இருக்கணும், ஏன்னா இலவசத்தை வாங்க வச்சே திமுக அடிமையா வச்சிருக்குதுன்னு நிறைய தாவேக்கவினர் பேசுறத பார்க்க முடியுது. இல்ல, ஆக்சுவலி தாவேக்காவினருடைய நீங்க சொல்றது யாருன்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்க வார்த்தையை நம்பி பதில் சொல்றேன். இலவசங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. யாருக்குன்ற கேள்வி இருக்கு. ஒரு எக்கானமில 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை அன்ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் சொல்லுவோம். 65 வயதுக்கு மேல இருக்கிறவங்களும் அன்ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் சொல்லுவோம். இவங்க இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, குழந்தைகளோ ரிட்டையர் ஆனவங்களோ. இவங்களுக்கு நீங்க ஃப்ரீ கொடுக்கணும். போஷான்னு ஒரு திட்டம் வச்சு குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுங்க. வயசானவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அவன் அன்ஆர்கனைஸ் செக்டரா இருந்தா கூட ஒரு பென்ஷன் கொடுங்க, ஒரு உதவித்தொகை கொடுங்க. அந்த ஒர்க் பண்ற ஏஜ் இருக்கு பாருங்க, 15ல இருந்து 65. இவனை நீங்க ஒர்க்குக்கு தயார்படுத்தணும். முதல்ல மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும். மீன் பிடிக்க கத்துக்கிட்டவனுக்கு தேவையான உபகரணம் கொடுக்கணும். தேவையான உபகரணம் கிடைச்சவனுக்கு அதை பண்றதுக்கு புஷ் கொடுக்கணும். அவன் மீனை போய் பிடிச்சிட்டு வருவான். அந்த மீனை வாங்கி தான் நீங்க இவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மீன் பிடிக்க முடியாதவங்களுக்கு மீன் கொடுக்கலாம். இதுதான் அடிப்படையில ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோடைய தாற்பயம். இலவசங்களுக்கு எதிரான கட்சி தாவேக்கா கிடையாது.
இலவசமா எதை கொடுக்குறீங்கன்ற கேள்வி. இலவசமா டிவி கொடுத்தீங்க, இன்னைக்கு இலவசமா லேப்டாப்போ டேபோ கொடுத்தீங்களா? இலவசமா கலைஞர் 2004 கொடுத்த 6 கொடுத்த டிவியை கொண்டாடுறீங்களே, இன்னைக்கு அந்த டிவி உங்க வீட்டுல பயன்படுத்துறீங்களா? அதுக்கப்புறம் பிளாஸ்மா டிவி வந்து, எல்சிடி டிவி வந்து, எல்இடி டிவி வந்து, இன்னைக்கு QLED வந்து 3D LED போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிவி மாத்தாம இன்னும் பழைய கலைஞர் டிவி வச்சிருக்கிறான்னா அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க மீன் பிடிக்கிற தகுதி இருக்கிறவனுக்கு, மீன் பிடிக்க கத்துக்கிற தகுதி இருக்கவனுக்கு வெறுமனா ஒரு அரை மீன் துண்டை கொடுத்து உக்காந்துக்கோன்னு சொல்றீங்க. அது அவனை சோம்பேறியாக்கு மேல. இதைத்தான் கூடாதுன்னு சொல்றோம். அவனை நீ புஷ் பண்ணினா மீன் பிடிப்பான், 10 மீன் பிடிப்பான். நீ ஒரு மீன் டாக்ஸா வாங்கிக்கலாம், எக்கானமி வளரும். ஒரு சின்ன கரண்ட்ல இருக்க எக்ஸாம்பிள் சொல்றேன், மீன் சொன்னா புரியலன்னு வாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2022 அந்த திட்டம் அமுல்படுத்த ஆரம்பிச்சா அன்னைக்கு 1000 ரூபாயோட மதிப்பு என்ன? அன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட மதிப்பு என்ன? 6000 ரூபாய். 6 மாச காசு சேர்த்தா 1 கிராம் தங்கம் வாங்கலாம், வருஷத்துக்கு 2 கிராம் தங்கம் வாங்கலாம். இன்னைக்கு வருஷத்துக்கு 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். இன்னைக்கு அந்த 1000 ரூபாயோட மதிப்பு 2022 இருந்த மாதிரி மதிப்பா கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு இந்த 1000 ரூபாய் எவ்வளவு மளிகை சாமான் வாங்குனீங்களோ அது இன்னைக்கு வாங்க முடியுமா? அந்த 1000 ரூபாயில வளர்ச்சி இருக்கா? அந்த 1000 ரூபாய் வாங்கினவனுக்கு வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கா? அதனால அரசாங்கத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கா? நம்ம எல்லாரையும் உழைக்க வச்சு நம்மளுடைய வளர்ச்சி தான் அரசாங்கத்தோட கூட்டு வளர்ச்சி. ஜிடிபினாலே அவ்வளவுதான். இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் an எக்கானமி இன் a டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து என்ன விதமான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூ தான் ஜிடிபி. ஒன்னும் ஜிடிபி ஆகாயத்துல இருந்து வரல, நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். என்ன உழைக்க விடாம 1000 ரூபாய் கொடுத்து உட்கார வச்சா எப்படி என்னோட கான்ட்ரிபியூஷன் வரும்? இதை தாங்க கேட்கிறோம். ஓசியில கொடுத்தா அந்த 1000 ரூபாய் வாங்கி ஒருத்தர் குடிச்சிட்டு வந்துட்டான், அந்த 1000 ரூபாய் நீ கொடுத்த ரிட்டர்ன்ல வாங்கிட்ட, பொருளாதாரம் என்ன வளர்ந்துருக்கு? ஆனா வயசுல முடியாத ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு 8 வயசு பையன் உட்கார்ந்து இருக்கான், இவனுக்கு இலவசம் கொடுக்கணுமா? கொடுக்கணும். சத்துணவு கொடுக்கணுமா? இன்னும் சத்தா கொடுக்கணும். அந்த வயசானவருக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணுமா? இலவச மருத்துவம் கொடுக்கணுமா? கொடுக்கணும். இலவசம் எதுன்றது தான் கேள்வி, ஏன்றது கேள்வி இல்லை. அந்த கேள்வி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன்.